வணக்கம். சிலாங்கூர் இன்று செய்திகள். கடந்த ஆண்டு செப்பங் நகராண்மை கழகம் 245 கோடி வெள்ளி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்தது. சிலாங்கூரில் அதிக முதலீடுகளை ஈர்த்த மூன்றாவது ஊராட்சி மன்றமாக செப்பங் நகராண்மை கழகம் விளங்குகிறது. அதில் 230 கோடி வெள்ளி மதிப்பிலான முதலீட்டு திட்டங்கள் அந்நிய நேரடி முதலீட்டின் வாயிலாகவும் 15 கோடி வெள்ளி மதிப்புள்ள உள்நாட்டு முதலீடுகள் வாயிலாகவும் பெறப்பட்டுள்ளன. தென் சிலாங்கூர் ஒருங்கிணைந்த வட்டார மேம்பாட்டு திட்டத்திற்கு செப்பங் நகராண்மை கழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. தொழில்துறை, தளவாட போக்குவரத்து, வீடமைப்பு, சுற்றுலா மற்றும் கல்வி சார்ந்த இத்திட்டங்கள் வாயிலாக 1 டிரில்லியன் வெள்ளி மதிப்புள்ள நிகர மேம்பாட்டு மதிப்பை நகராண்மை கழகம் பதிவு செய்யும் என நம்பப்படுகிறது. சிலாங்கூர் மாநில அரசின் மக்கள் நல திட்டங்களில் ஒன்றாக விளங்கும் இலவச சுகாதார பரிசோதனை திட்டம் எதிர்வரும் மே மாதம் 6 தொகுதிகளில் நடைபெற உள்ளது. அவை சுங்காய் அயர்தாவார், சிறிசெத்திய, சுங்காய் ராமால், புக்கிட் கசிங், சமந்தா மற்றும் பத்தாங்காலி ஆகிய 6 தொகுதிகளாகும். இந்நிகழ்வு காலை 9 மணி முதல் நண்பகல் 3 மணி வரை நடைபெறும். ஸ்லங்கா செயலி வாயிலாக இப்பரிசோதனைக்கு முன்பதிவு செய்யும்படி பங்கேற்பாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் செல்கேர் ஹாட்லைனை 1800226600 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சிலாங்கூர் சரிங் இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை தொடர மாநில அரசு 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 20 லட்சம் வெள்ளியை ஒதுக்கியுள்ளது. குடும்ப மருத்துவ வரலாறு, உடல் பருமன் மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையை கடைபிடிப்பவர்கள் முன்கூட்டியே நோயை கண்டறிய உதவுவதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிலாங்கூர் மாநில அரசின் ஏற்பாட்டில் எதிர்வரும் மே 1ஆம் தேதி ஷாலாம் சுதந்திர அரங்கில் சிலாங்கூர் மெகா உணவு விழா மிக விமரிசையாக நடைபெறவுள்ளது. 2025ஆம் ஆண்டு சிலாங்கூருக்கு வருகை தாருங்கள் இயக்கத்தை முன்னிட்டு 4 நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் உணவு கண்காட்சி மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் இங்ஸ்வீலிம் தெரிவித்தார். சிலாங்கூரில் பல்லின மக்களின் பல்வேறு அறுசுவை உணவுகள் இருப்பதனால் அவற்றையும் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம். முடிந்தவரை அதிகமான மக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் கூறுகளை இணைத்து உள்ளூர் சுற்றுலா இடங்களை முன்னிலைப்படுத்தும் ஒரு மெகா விழாவாகவும் இது இருக்கும் என்றார். மேலும் இந்த ஆண்டு சிலாங்கூருக்கு வருகை தாருங்கள் இயக்கத்தின் வழி 80 லட்சம் வருகையாளர்களை ஈர்க்க மாநில அரசு இலக்கு கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். SPM தேர்வு முடிவுகளை பெற்றவர்கள் திறன் மேம்பாட்டு கல்லூரிகளில் சேருமாறு மாநில அரசு பரிந்துரைப்பதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயுடு அறிவுறுத்தினார். SPM தேர்வு முடிவுகளில் அனைத்து பாடங்களையும் ஏக்களை பெற்ற மாணவர்களின் சாதனை பாராட்டியதோடு ஏற்றுக்கல்வியில் சிறக்காதவர்களுக்கும் சில ஆலோசனைகளை அவர் வழங்கினார். சிறந்த முடிவுகளை பெறாத மாணவர்கள் மீது கவனத்தை செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். கல்வியில் தோல்வி என்பது எல்லாவற்றிற்கும் முடிவல்ல. பல்வேறு மாற்று வழிகள் மூலம் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க 2வது வாய்ப்புகளாக கதவுகள் எப்பொழுதும் திறந்துள்ளன. திறன் திட்டங்கள், தொழில்நுட்ப பயிற்சி மற்றும் தொழிற்கல்வி ஆகியவற்றை STDC, மனிதவள மேம்பாட்டுக் கழகம், HRD காப், பயிற்றுவிப்பாளர் மேம்பாட்டு திறன் பயிற்சிக்கான மையம், கேட்மாரா மற்றும் ILP ஆகிய நிறுவனங்களின் வழியாக மாநில அரசு வழங்குகிறது. இதன் வழி தகவல் தொழில்நுட்பம், பொறியியல், வடிவமைப்பு, வெல்டிங், மின்சாரம், குளிர்பதனம் மற்றும் குளிர்சாதனம், மெக்கானிக்கல், பெண்கள் ஃபேஷன் டிசைன், விருந்தோம்பல் மற்றும் சமையல் கலை போன்ற பல்வேறு துறைகளில் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. அது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு ஆர்வமுள்ள மாணவர்கள் சிலாங்கூர் இன்று இணைய பத்திரிகையில் விவரங்களை பெறலாம் அல்லது இந்த நிறுவனங்களை தொடர்பு கொள்ளலாம் என மனித வளம் மற்றும் வறுமை ஒழிப்புக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் மற்றும் பந்திங் மாநில சட்டமன்ற உறுப்பினருமான பாப்பாராயுடு கேட்டுக்கொண்டார்.